நன்மை செய்தபடியால் நான் கர்த்தரை பாடுவேன். தேவ தூதரின் ஆராதனையை காட்டிலும் மனிதர்களின் ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். ஏனென்று சொன்னால், தேவ தூதர்களுக்கு பசி அல்ல, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. ஆனாலும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள், வியாதிகள், எவ்வளவோ துன்பங்கள். அது மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் தேவ தூதர்களின் ஆராதனை காட்டிலும் மனிதர்களின் ஆராதனையில பிரியப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் தேவன் வாழ்விலை செய்த நன்மைகளுக்காக எவ்வளவோ நம் வாழ்க்கையில தேவன் நன்மை செய்திருக்கலாம். இதோ நன்மை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் தேவன் செய்த நன்மையை நினைத்து நாளில் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே என்னை காப்பவரே, தினமும் என்னை காப்பவர். நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டார். சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்களை போக்கிவிட்டார். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவாங்க. இன்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 இன்று நாள்தோறும் பாடிடுவோம். என் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர். சொல்லுங்க. நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீரப்பா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. என் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர். நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா. நன்றி நன்றி என்றும் நாள்தோறும் பாடிடுவேன். ஆவியினால் அபிஷேகம் செய்திடுமே.
நன்றி நன்றி என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி என்றும் நாள்தோறும் பாடி. சிலுவையின் சிந்தனைகளை இந்த வாரத்தில் பரிசுத்த வாரம், பெரிய வாரம், பாடுபட்ட வாரம் என்று திருச்சபை ஆசரிக்கிற மிக முக்கியமான நிகழ்வுகளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கு ஆயத்தமாக அடித்தளமாக எடுத்திருக்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி என்கிற முன்மொழிந்த ஆண்டவரின் பாடுகளை, அதன் நோக்கை நிறைவேற்றிய ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் சுவிசேஷங்கள் சொல்லும்போது நிகழ்ந்த நிகழ்வாக மட்டுமல்லாமல் அது நிகழ்வதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்பதை குறித்து இந்த வேதவசனம் கூறுகிறது. 53வது அதிகாரம் இப்படி துவங்குகிறது. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் இயேசு தேவகுமாரன், மேசியா, தாவீதின் மைந்தன், இஸ்ரவேலின் கிளையாக இங்கே தோன்ற பண்ணுவதை இந்த இலக்கியம் இப்படி விவரிக்கிறது. அடுத்த வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய், அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டதனால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் அவரை எண்ணாமல் போனோம். யார்? மனித குலம். மனித குலத்தின் உள்ளான அவருடைய இனம். அப்போதைய திருச்சபை இஸ்ரவேல் என்கிற அவருடைய இனத்தவர். மெய்யாகவே நாம் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எத்தனை அழகான பட்டுவர்த்தமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. இவைகள் நிகழ்வதற்கு முன்பாகவே கடவுளின் திருத்திட்டம், கடவுளின் திரு சித்தம், இவர் இப்படி பாடுபடுவது, அசட்டை பண்ணப்படுவது, புறக்கணிக்கப்படுவது, அவரை வகை என்று யாரும் எண்ணாதிருப்பது, இல்லை துக்கங்களை சுமந்தது, தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு, மிக முக்கியமான ஒரு வசனம் 53:5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இத்தனை வல்லமையான வார்த்தை, வல்லமையான வசனம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தன்னுடைய வாயை திறக்காதபடி அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல கொண்டு போகப்பட்டு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மரியை போல, ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்து, பெரிய வெள்ளிக்கிழமை அல்லாவிட்டால் நல்ல வெள்ளி என்று அழைக்கிறோமே, இந்த பெரும் முக்கியமான நிகழ்வில் நடைபெற்ற
அத்தனை வாதைகளையும் ஒரே வார்த்தையில் சொல்லி இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. வாதிக்கப்பட்டார். கடவுளின் திட்டமாகிய இந்த ரட்சிப்பை மனுமைந்தர் அத்தனை பேருக்கும் அத்தனை காலத்திற்கும் தந்து நிறைவேற்றுவதற்காக உளமாற அதில் தம்மை தந்த விதத்தை பற்றி தான் ஏசாயா இதை கூறுகிறார். அதன் விளைவை பாருங்க. அந்த வசனத்துடைய பின்பு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கடவுளின் சித்தம் அல்லாம பாடு, கண்ணீர், கஷ்டம், தவிப்பு, காயங்கள் அனுமதி வருவதில்லை, அனுமதி பெறுவதில்லை. அது தேவ திட்டம் என்று ஆண்டவர் அதை எறிந்து பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் என்கிற ஒரு மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், அல்லாவிட்டாலும் உங்களுடைய அலைபேசியில், யூடியூப் வழியாக இவர்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை தம்முடைய திரு திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தருகின்ற வாக்கை பாருங்க. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருடைய சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன? அனைத்து உலக மனிதர்களும் இந்த பெரிய வெள்ளியை புரிய வேண்டும். பொல்லாத வெள்ளி அல்ல, நல்ல வெள்ளி. கடவுளின் திட்டத்தை அவர்கள் ஏற்க வேண்டும். எனக்காக ஆண்டவர் சரித்திரத்தின் புருஷராக வந்தார், மாண்டார், மரித்தார், சிலுவையில் மரித்தார். இவங்களெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மை எல்லாருக்கும் தெரியும். இதை பாடப்புத்தகங்கள் கூறுகிறது, அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது, உலகமெங்கும் இதை ஆசரிக்கிறோம். அவைகள் அப்பால் ஆண்டவர் அவருடைய திரு திட்டத்தில் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இந்த முதல் நிகழ்வு பெரிய வெள்ளி, எருசலேம் நகரில், அந்த மலை அடிவாரத்தில், கெத்செமனையில், கொல்கதா மலை முகப்பில் பலியிடப்படுவதற்கு முன்பாக நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கும்போது கையளவு மனிதர்கள், ஏறத்தாழ 2.5 மில்லியன் என்று சொல்வார்கள், 25 லட்சம் யூதர்கள் தான் இந்த நிகழ்வுகளில் நேரடியாக ஒரு விதத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு விதத்தில் சில ஆயிரம் பேர் கிரேக்கர்கள் பேரர் இருந்தார்கள். அன்றைக்கு பாலஸ்தீன தேசத்தின் புழுதி தரையில் நின்ற மற்ற இன மக்களும் இதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் 300 கோடி கிறிஸ்தவர்கள் நேரடியாக இணைப்பு பெறுகிறார்கள். அவருடைய சந்ததி நீடித்த நாளாக இருக்கும். 2000 ஆண்டுகளாயிற்று. இதை நிகழச் செய்யும் போது அவர் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளின் நினைவை ஒருங்கிணைத்து கடவுளின் திட்டமாகிய இந்த கல்வாரியை கெத்செமனையில் சந்திக்கிறார். அவர் நமக்காக பாடுகளை ஏற்றதாக வேதவசனம் கூறுகிறது. அவர் தமது வருத்தத்தை பலனை கண்டு திருப்தியாவார். நீடித்த சந்ததி ஒன்று, விசுவாச சந்ததி. இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து இனங்களையும் உள்ளடக்கிய ஒரு சந்ததி. அது கர்த்தருடைய சித்தம் என்று அவருடைய கையினாலே வாய்க்க பண்ணியது. இந்தியாவில் ஏறத்தாழ 1000 இனங்கள், அப்படிப்பட்ட இனங்கள். மணிப்பூர் என்கிற அந்த அழகான மாநிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷம் வந்து 100 ஆண்டுகள் ஆயிற்று. அதை நினைவு கூர்ந்து ஒரு கன்வென்ஷன் வைத்திருக்கிறோம், நீங்கள் வந்து அதில் பேசணும்னு அவர்கள் சார்பாக நான் அப்போது வட இந்தியாவுக்காக அனுப்பப்பட்டேன்.
அதை நினைவு கூறுவதற்காக எங்கள் மிஷனரி நீங்கள் வந்து எங்களுக்கு உங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அழைத்திருந்தார். திருச்சபை தலைவர்கள், அழகான கூட்டம். அந்த மைதானமே தத்தளித்தது மக்கள் இனங்களினால. லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் ஒரே மைதானத்தில் அத்தனை திரளாக கூடி வந்திருந்தார்கள். இத்தனை விமரிசையாக கொண்டாடுவதற்கு காரணம், ஐயா என்னை என் மனைவியை அழைத்து அவர்கள் சொல்லும்போது, 100 ஆண்டுகள் ஆயிற்று சபைக்கு, இந்த பகுதிக்கு, எங்கள் இனத்திற்கு, எங்கள் மொழிக்கு இந்த அடியான் வந்து இயேசுவை தந்தது. அதை நினைவு கூறுகிறோம். அதுக்கு நினைவு கூறுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட விதம் என்ன தெரியுமா? 1000 நாவுகள் அவரை புகழ்ந்து பாட போதாது என்பதற்காக ஒரு குயர், பாடல் குழு, 1000 நாவுகள் கொண்டு அவரை துதிப்பதற்கு, அவருடைய இதய மொழியிலேயே அந்த பாடலை பரவசமாக பாடினார்கள், கொண்டாடினார்கள் என்று சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து அங்கு இன்னும் இந்த ஆண்டவருக்குள்ளாக வர இயலாத எல்லைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த இனங்களுக்கு இந்த ஆண்டவரின் அன்பை நீடித்த நாளாய் அவருடைய சந்ததி, கர்த்தருக்கு சித்தமானவருடைய கையில் வாய்க்குமே, இன்னும் வாய்க்காமல் நிற்கிறதே, அந்த இனங்களுக்காக ஆண்டவரை கொண்டாடுவதற்கு, தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு, செயலாற்றுவதற்கு எங்களை அந்த மாலையிலே ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு அங்கு நிகழ்கின்ற அத்தனை உபாதைகளுக்கும் மிக 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 நெருக்கமான, மனதிற்கு மிக மிக வருத்தமான நிகழ்வுகள் நிகழ்வதற்கும் காரணம் இவர்கள் இத்தனை சீரிய மிஷனரி சிந்தை கொண்டவர்களாக இருப்பதனால்தான். அந்த சீரிய மிஷனரி சிந்தனைகளை கொண்டவர்களாக கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும் என்று சொல்லி 11வது வசனம் கூறியிருப்பார்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு இத்தனை பிரம்மாண்டமான பலமான இரத்தம் சிந்திய நொறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தவித்து விடப்பட்ட கொல்கத்தாவில் சம்பாதித்த இந்த ரட்சிப்பு வசனம் கூறுகிறது, ஆத்தும வருத்தத்தின் பலன் கொண்டது. அந்த பலனை கண்டு திருப்தி கொள்வார் பிதாவானவர். தம்முடைய ஏகமைந்தனாகிய தம்முடைய திருக்குமாரன் இயேசுவில் இவைகளை பார்த்து திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். நீதிக்காக, பாவத்துக்கு என்று தங்களை விற்று போட்ட மனிதர்களாகிய நம்ம பரிசுத்தத்தை நேசிக்க, நீதியை நேசிக்க, நியாயத்தை செய்து நிறைவேற்ற அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். எத்தனை மகத்தான மாற்றத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக செய்கிறார். அந்த நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தவராய், இனி அவர்கள் அக்கிரமங்களுக்கு, அநீதிக்கு, அவதூறுக்கு, அகந்தைக்கு, அசுத்தத்திற்கு விலகி வாழ்வதற்காக அவர் தம்மை இந்த அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பார் என்கிற இந்த தீர்க்க தரிசனம் கல்வாரி மாமலையில், கிறிஸ்துவில், சிலுவையில் நிறைவேறுகிறது. முக்கியமான உண்மையை பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, குட் ஃப்ரைடேயில், நல்ல வெள்ளியில், பெரிய வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் செய்கிற மகத்தான திட்டம் அதுதான். தம்முடைய திருத்திட்டத்தை பிதாவானவர் தம்முடைய தாசனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேற்றும் போது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார். அக்கிரமக்காரராய், அக்கிரமத்தில் ஒருவராய் எண்ணப்பட்டு, கொல்லப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, அநேகுடைய பாவத்தை அவர் தாமே வலிய வந்து ஏற்று சுமந்து
வசனத்தை கவனிங்க. அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம். கெத்செமனே தோட்டத்தில், கொல்கதா மலை நிழலில், சிலுவைக்கு அடிவாரத்தில் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில், ஆண்டவரே இது உம்முடைய சித்தம், ஆகினால ஏற்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். அது சொல்வதற்கு முன்பாக போராட்டம் இருந்தது. யோவான் 12 இதை கூறுகிறது. என்னுடைய சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தம். இசைக்கிறோம், பாடுகிறோம், கொண்டாடுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்படி செய்வது எத்தனை லகு. ஆனால் அவைகளை மையமாக கொண்டு அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். என்ன? என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய திருவுள்ள சித்தம். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டி அவர்களை நீதிபரர் ஆக்குவதற்காக. அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் யார்? நம்ம அநேக நேரங்களில் சுவிசேஷம் எளிய மனிதர்களை விடுதலை செய்கிறது. ஓரங்கட்டப்பட்டவர்களை, எளியவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, ஒதுங்கியவர்களை, அப்பாவிகளை, பாமரர்களை. உண்மைதான். அந்த வரிசையில் ஆண்டவர் தொட்டு பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி எளியவர்களை மீட்கிற அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் அந்த எளியவர்களோடு கூட நிற்பதல்ல, பலவான்களை, பட்டணத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ், உலகமெங்கும் இருக்கிற 60 கோடி இந்தி பேசுகின்ற வலுவான இந்திய இனம், கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில அறிவிப்பதற்காக அரசு அமைப்புகளில் இருக்கிற அதிகார வர்க்கம், தொழில் அதிபர்கள், செல்வந்தர்கள், அடுக்குமாடி குடியிருப்பில் நேரடியாக விமானத்திலிருந்து வந்து உலக அரங்கிற்கு வேலை செய்து, சேட்டலைட் போன்ற அமைப்புகளில் பணி செய்து, அடுக்ககங்களுக்கு சென்று பறந்து போகிறார்களே, ஒரு பட்டணம் விட்டு இன்னொரு பட்டணம், ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம். வசனம் சொல்லுகிறது, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். எத்தனை அழகான வாக்கு! இந்த பெரிய வள்ளி. அப்படிப்பட்ட வலுவான மனிதர்களை கடவுள் தம்முடைய திருத்திட்டத்திற்கு ஏற்பதற்காய், ஈர்ப்பதற்காய், வாஞ்சித்து வரவேற்பதற்காய், அவர்களே அவருடைய திருத்திட்டத்தில் அவர் சிந்திய இரத்தத்தை, அவர் செய்திருக்கிற தியாகத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காய், அவருடைய பங்கினை அவர்கள் ஏற்பதற்காய். சிலுவை வீணாகுமோ? இயேசுவின் இரத்தம் வீணாகுமோ? அவர் கொட்டி தீர்த்த இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு எட்டாமல் போய்விடுமோ? வசனம் சொல்லுகிறது, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். குஜராத்தில் அப்போது வாஜ்பாய் என்கிற ஒரு பிரதம மந்திரி நமக்கு இருந்த காலம். தென் குஜராத்தில் மளவென்று திருச்சிபாய் வளர்ந்து கொண்டிருந்த காலம். சூரத்துங்கிற நகரில் அதுக்கு தெற்கே இருக்கிற மாவட்டங்களின் எல்லைகளில் அடியாட்களாக இந்த வன்முறை கும்பல்கள் ஒரு திருமண மண்டபத்தில் அவர்களை அழைத்து வந்து 1000 பேருக்கு அதிகமாய் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற அத்தனை சபைகளை உடைக்க வேண்டும், நொறுக்க வேண்டும். இது நம்முடைய கலாச்சாரத்துக்கு, நம்முடைய திட்டங்களுக்கு, நம்முடைய விதங்களுக்கு ஒவ்வாதது என்று அவர்களை மூளை சலவை செய்கிறார். ஒருவர் எழும்பி நின்று அரைக்கால் காக்கி சட்டை போட்டிருக்கிறார். அவர் அந்த காட்டுக்குள்ளே அப்படித்தான் இருப்பார். எங்களுடைய விசுவாசிகளை மூத்தவர் அவர். ஐயா மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் எனக்கு என் குடியை நிறுத்திட்டார், என் அசுத்தமான வாழ்க்கையை மாற்றிட்டார், கொடுமையாக சண்டை போடுற அந்த வாழ்க்கை நெறியை மாற்றிட்டார். இங்கே இருக்காங்களே
இந்தா பாரு, இந்தா பாரு, இந்தா பாரு என்று நூற்றுக்கணக்கான மனிதரை காண்பித்து சொல்கிறார். இப்படி என்னை போல அவர்கள் வாழ்வு மாறிற்று. கூடி வந்த அந்த பலவான்கள் கடவுளால் அவருடைய அன்பால் கொள்ளையாக்கப்பட்டவர்கள் என்று அங்கு அறிக்கை செய்தார்கள். அந்த கூட்டம் அடுத்து ஒரு நிமிடம் கூட அதை வைத்திருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி முடிந்தது. அப்படி ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை பீல் இனத்து மக்கள் மத்தியில் செய்கிறாரே, கோண்டு இனத்து மக்கள் மத்தியில் செய்வார். மால்டோ மக்கள் மத்தியில் செய்கிறாரே, உராவன் மக்கள் மத்தியிலே செய்கிறார். இப்போது சந்தாலியர் என்கிற ஏறத்தாழ 1 கோடி மக்கள் 6 தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிழக்கு இந்தியாவில் அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் மத்தியிலே செய்வார். அப்படி பழங்குடி இனத்தவருக்கு, தலித் இனத்தவருக்கு, பிற்போக்காக வாழ்ந்து கொண்டிருந்த 43% பின்னணியருக்கு செய்த ஆண்டவர் சமுதாயத்தின் நடு மத்தியில் இருக்கிறார்களே, மிடில் கிளாஸ், அக்ரஸிவ் மிடில் கிளாஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவர்களை, பலவான்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் ஏற்பார். அந்த கிருபையை இந்த நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி நமக்கு சுதந்திரித்து தரட்டும். ஜெபிப்போம். பரம தகப்பனே, இந்த மகத்தான ரட்சிப்புக்காக நன்றி, மீட்புக்காக நன்றி, பாவ விமோசனத்துக்காக நன்றி. உம்முடைய நீதி செய்கிற கரம் பாவிகளை நீதிமான்கள் ஆக்குவதற்காக நன்றி. அப்படி வாழ்வதற்காக எங்களை ஆண்டவரே ஏற்பதற்காக நன்றி. அந்த கிருபை கொண்டு எங்கள் தேசத்தை சந்திக்க உம்முடைய திருத்திட்டத்தை எங்களிலே நிறைவேற்ற எஞ்சி இருக்கிற மனிதர்களுக்கு நீர் கொள்ளையாக்குகின்ற அந்த ரட்சிப்பை காண இந்த பெரிய விளையை ஆசீர்வதித்து தார், இந்த நல்ல விளையை ஆசீர்வதித்து தார், இந்த சிலுவையின் சிந்தனைகளை ஆசீர்வதித்து தார். இதை போன்ற காலங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுடைய ஊழியங்களை வருஷிக்க பண்ணும். எங்கள் தேசத்தை சுபிட்சம் தருவதற்காக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே,
கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே. கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே. கருத்தில்லாமல் வாழ்கின்றே. கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா. எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா. எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய்